அமித்ஷா சொல்லி இருக்கிறார். அமித்ஷா இத மாதிரி சொன்னதை எத்தனை செஞ்சிருக்காருன்னு பார்க்கணும். விகிதாச்சார அடிப்படையில் என்ற கணக்கு அவர் எப்படி எடுக்கிறார்? எந்த அடிப்படையில விகிதாச்சார கணக்கு எடுக்கிறார்? குறைக்காமல் இருப்போம் என்ற வாக்குறுதியை நீங்க கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி செய்வோம்னு சொன்னா நாங்க எல்லாம் ஓகே என்ன போறோம். அப்புறம் என்ன கூட்டத்துல வந்து உனக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு கூட்டம் நன்றி தெரிவித்து தீர்மானம் போட்டுடலாம். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஓட்டு வாங்கணும், இல்ல அங்க ஒரு நல்லது வாங்கணும், அங்க இருக்க மக்களை ஏமாத்தணுன்றதுக்காக போற இடங்களெல்லாம் எதையாவது சொல்லிட்டு போற வேலையை விட்டுடுங்க. இத தெளிவா அமித்ஷா சொன்னதை அப்படியே நரேந்திர மோடி அவருடைய துறையின் சார்பாக அறிவிப்பாரா? விகிதாச்சார முறைப்படி எந்த விதத்திலும் பாதிப்பு வராது, பாதிக்க வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாரா? இல்ல இவங்களுடைய துறை சொல்லுமா? அதைத்தான் நம்ம கேட்கிறோம். அமித்ஷா சொல்லுவாரு, சொல்லிட்டு போவாரு, நான் பாட்டுன்னு சொன்னா நீங்க என்ன கேட்கறீங்கன்னு. ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொருவருடைய பேங்க் பேலன்ஸுக்கு 15 லட்சம் அனுப்பிட்டாங்க. வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதனால இந்த பசுப்பு வார்த்தைகளில் நாம் ஏமாற முடியாது. நமக்கு எழுத்துப்பூர்வமாக அல்லது உரிய நபரிடமிருந்து சரியான பதிவு வந்தாகும். 2001 வாஜ்பாய் டயத்துல வந்து தொகுதி சீரமைப்புன்னு வரும்போது வாஜ்பாய் வந்து உடனே தள்ளி வச்சாருல, தேவையில்லை. அப்ப நாமெல்லாம் குரல் கொடுத்தோம். அந்த குரலுக்கு மரியாதை கொடுத்து வாஜ்பாய் அரசாங்கம் உடனடியாக ஒத்தி வச்சது, தள்ளி வச்சது. நீ அதை சொல்ல வாஜ்பாயினுடைய இதில் தானே இருப்பீங்க, ஏன் சொல்ல மாட்டேன்?